ஹாய் நண்பர்களே, சீமான் சொல்கிறார், வடநாட்டுக்காரனை நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கள் உள்ளே விட்டார்கள் என்று. அவன் பாவம் பஞ்சத்துக்கு பிழைக்க வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், கேரளாவில் உள்ள மக்கள் வந்து இந்தியாவில் இல்லாத இடமே கிடையாது. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன, ஆனால் இன்றைக்கி வடநாட்டுக்காரன் பீகார், யூபி, அசாம், மேகாலயா, நேபாள் எல்லாம் இங்கே வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பஞ்சத்துக்கு வரானுங்க. ஆனால் அவனுங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுக்குற நாய் யார்? அந்த நாயை நீ வந்து செருப்பை கழுத்தி அடித்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்து தேச துரோகிங்கிற பட்டத்தை அவனுக்கு சுமப்பு. அப்போ தான் நீ பேசுகிறது எல்லாமே நியாயமாகும். நீ வரணும், முதலமைச்சராக வரணும், சட்டத்தில் நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக மக்களுடைய அதாவது கஷ்டத்தை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மனசில் வந்து விதைய முளைக்காத. எனக்கு சரியாக தமிழ் பேச தெரியாது, ஆனால் தமிழ்காரன் தான், திருநெல்வேலிக்காரன் தான். என்ன, ஆனால் பரவாயில்ல, ஹிந்திலலாம் பேசுகிறோன்னு வச்சுக்கோ, நீ மானக்கட்டு செத்து போயிடுவ. என்ன பேசுகிற நீ? ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாரையும் கீழ் மட்டமாக தட்டுற, எல்லாத்தையும் வந்து இது பண்ணுற. வடநாட்டுக்காரன்னு தமிழ்நாட்டுக்காரன் வந்துட்டு காலையில் 8 மணிக்கு ஒயின் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடி 7:30 மணிக்கெலாம் வந்து க்யூவில் போய் நிற்கிறான். ஏன் அவனை போய் செருப்பு கழுத்து அடிக்க மாட்டேங்க? கஷ்டப்படுறாங்க, தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்க, கூலிப்படைகால் கஷ்டப்படுறாங்கன்னு. எவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா? நான் தமிழ்நாடு ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணுறவன் தான், எல்லா இடமும் போகிறவன் தான். தெருவில் இட்லி வைக்கிற கழுத்தில் செயினை பார்த்தோன்னா சைக்கிள் செயின் மாதிரி தங்க செயின் போட்டிருக்கா. இன்றைக்கி வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க பொண்டாட்டி கழுத்தில் கூட வந்து செயின் இல்லை. பேச்சு மட்டும் எங்களுக்கு வழியே இல்லை, எங்களுக்கு வழியே இல்லைங்க. தமிழ்நாடு மக்களுக்கு அறிவு இல்லை. அரசாங்கம் வந்து திடீர்னு வந்து இன்று நைட்டு வந்து அரசாங்கம் உத்தரவிடுகிறது, நாளை காலை 8 மணி அளவில் ரேஷன் கடை திறக்கப்படும், ₹1 புதிதாக அடித்த நாணய காணியம் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் 10 ரூபா செலவு பண்ணி அந்த மானங்கட்ட ₹1 வாங்கிறதுக்கு போய் நிற்பான். அதுதான் தமிழ்நாட்டுக்காரன். அறிவே கிடையாது. அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு எல்லாம் முடிஞ்சு.